வராணி சேனல் பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். சுண்டக்காய் ஊறுகாய் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பச்சை சுண்டக்காயில் தான் ஊறுகாய் செய்ய முடியும். வாங்க அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்க்கலாம். 1/4 கிலோ சுண்டக்காய், தேவையான அளவு உப்பு, குடம்புளி பார்த்திங்கன்னா நான் வெறும் புளி எடுக்க மாட்டேன், குடம்புளி தான் எடுப்பேன். இதை நம்ம 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சிடணும். மிளகா பொடி, பெருங்காயம், அவ்வளோதான். வாங்க பார்க்கலாம். சுண்டக்காய் ஊறுகாய், அதுக்கு முதல்ல சுண்டக்காவை நல்லா வதக்கிக்கணும். பாருங்க, கொஞ்சம் தேவையான அளவு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊறுகாய்க்கு நான் எப்பயுமே நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறது, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கணும். வதக்கிட்டு இதை மிக்சியில் ரன் பண்ணணும். நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன். வதங்கினப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. அவ்வளோதான். சூடு ஆறினப்புறம் நம்ம இதை மிக்சியில் ஒரு ரன் போடணும். நான் மிக்சியில் ரன் போட்டதை காமிக்கிறேன். நல்லெண்ணெய் ஒரு 100 ml ஊற்றிருக்கேன். இதை வதக்கிட்டு அதுக்கப்புறமா பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா வதங்கட்டுது. நல்லா ஃபைனாக அரைச்சிடணும். சுண்டக்காவை மிக்சியில் ரன் பண்ணும்போது நம்ம தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்றவே கூடாது. நம்ம ரன் பண்ணிக்கணும். ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம புளிக்கரைசல் ஊற்றுறோம் இல்லையா, அதனால் தண்ணி ஊற்றாமல் தான் பண்ணணும். இப்போ பாருங்கள், குடம்புளியை நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். நல்லா மிக்சியில் ரன் பண்ணி வச்சுருக்கேன். 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். இதை அப்படியே ஆட் பண்ண வேண்டியதுதான். பாருங்கள், 2 இதில் தான் குடம்புளி போட்டேன். அது பாருங்கள் எவ்வளோ இருக்குன்ட்டு. நீங்கள் நார்மல் புளி யூஸ் பண்ணுறத விட இது சூப்பர். இது 100 கிராம் 50 கிராம் ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ஊறுகாய்க்கு யூஸ் பண்ணுறோன்னா இது 2 பத்தை போதும். நல்லா இது வதங்கட்டும். குடம்புளி உடம்புக்கு நல்லது. பெருங்காயம், உப்பு தேவையானது. நல்லா வதங்கிடுச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருந்தால் சரி. மிளகா பொடி போட்டுடலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகா பொடி போட்டுக்கோங்க. நான் இப்போ டீஸ்பூனில் போடுறதுனால 2 போட்டுக்கிறேன். இதெல்லாம் சீசன் டைமில் கிடைக்கும் போது நீங்கள் வாங்கி செஞ்சு வச்சுக்கணும். ரொம்ப சூப்பரான டிஷ் இதெல்லாம். இந்த மாதிரி டிஷ்ஷெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இல்லையா, இந்த மாதிரி விஷயம்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் டெய்லி நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். ஏன்னா டெய்லி நான் 2 ஹெல்ப் போடுறேன் இல்லையா, அதுக்காக சொல்கிறேன் நான். செம சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு இது என்னன்னு கூட தெரியாது. ஊறுகாய் அப்படின்னு சொல்லி கொண்டு போய் கொடுத்தா சரி, வா சூப்பராக இருக்குது அப்படின்னு சாப்பிட்ருவாங்க. நமக்கு தான் அதனுடைய மகத்துவம் எல்லாமே தெரியும் இல்லையா, அதனால் நம்ம இதை செஞ்சு வச்சுக்கணும். நீங்கள் டெய்லி என்னோடய வீடியோ பாருங்கள். தினம் வித்தியாசமான சமையல், ஆரோக்கியமான சமையலாக இருக்கும். என்னோடய வீடியோவை டெய்லியும் பாருங்கள். இன்றைக்கி நான் செஞ்சுருக்க புதுச்சுவை என்றும் தனி சுவையாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அந்த பவுலுக்கு மாதிரி உங்களுக்கு காமிக்கிறேன். 100 ml ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஊற்றணும் இல்லையா, இன்னும் மீதி 100 ml இருக்குது. அதையும் ஊற்றிக்கலாம். அப்போ தான் கெடாமல் இருக்கும். ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம். ஏன்னா அப்போ தான் எண்ணெய் ஊற்றிருக்கோம் இல்லையா, அதனால் நல்லா கொதிச்சு வரணும். ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. ஒரு பவுலில் மாதிரி உங்களுக்கு காமிக்கிறேன். சுண்டக்காய் ஊறுகாய் சூப்பராக வந்திருக்கு. செம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் வீட்டில் தான் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ டெய்லியும் 2 ஹாலுக்கு கண்டிப்பாக வந்துடும். மறக்காமல் பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குட் ஃபுட், குட் லைஃப். தேங்க்யூ. இந்த வராணி சேனலை பார்க்குற நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.
இந்த ப்ரோக்ராமை இன்ஸ்டாகிராம்லேயும் டெலகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.